நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். தற்போதைய தலைப்பு செய்தியா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய மனைவி அவரிடமிருந்து விவாகரத்து கேட்டிருக்காரு அப்படின்றதுதான் தலைப்பு செய்தியா மாறி இருக்குது. இதற்கான காரணம் என்ன, பின்னணியில் இருக்கக்கூடிய கதைகள் என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடிகர் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அப்படின்ற லண்டனை சேர்ந்த ஈழத்தமிழர் பின்னணியை கொண்ட அந்த ஒரு பெண்மணிக்கும் திருமணம் ஏற்படுது. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயோட ரசிகையா இருந்து அவர் மீது காதல் வயப்பட்டு அதுக்கப்புறம் அவரிடம் ப்ரொபோஸ் செய்து அவங்க குடும்பத்திடம் ஒப்புதல் வாங்கி திருமணம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு குடும்பத்துக்கும் இடையே ஒப்புதல் ஏற்பட்டு பரஸ்பர சம்மதத்தோட இவங்களுடைய திருமணம் நடக்குது. இதற்கு நடுவுல நடிகர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியல் என்ட்ரி ஆனாரு. ஒரு நபர் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய பின்னணி எல்லாமே தோண்டி எடுத்து அது சோசியல் மீடியால விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. அந்த வகையில நடிகர் விஜய் அவர்களும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரும்பொழுது அவருடைய மனைவி சங்கீதாவே அவரோட இல்ல, அவரால் குடும்பத்தையே பார்த்துக்க முடியல, அவர் எங்க அரசியலுக்கு நாடு திருத்த போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அதற்கு ஏற்றார் போல அதுக்கப்புறம் நடந்த பல ஈவெண்ட்டுகள்ல நிகழ்வுகள்லையும் இந்த ஆடியோ லான்ச்ல தான் சங்கீதாவும் விஜய் அவர்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கவே முடியல. தனியா தான் வந்துட்டு இருந்தாங்க. விஜயோடைய மகனான ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா மகள் இவங்க 2 பேரும் விஜயோட இருக்க மாதிரியான காணொலிகள் கூட பார்க்க முடியாம இருந்தது. இதுவே எதிர்கட்சியினரும் எதிர் தரப்புல சோசியல் மீடியால வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு ஒரு தீனி போற விதத்துல இருந்தது. நாங்க சொன்னோமே, இப்ப பாத்தீங்களா இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு கூட மனைவியோட மகனோட அவர் வரலையே, அப்ப இவங்க ஒன்னா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டே இருந்தது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிரபல நடிகை ஒருத்தவங்க இப்ப அவங்களுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு. பெண்களின் கண்ணியத்தை காக்கும் விதமா அவங்களுடைய பேரை இந்த இடத்துல நான் வெளிப்படையா சொல்லல. அவங்களோட விஜயை சேர்த்து வைத்து அவர்களோட விஜய் லிவிங் டுகெதர்ல இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அந்த நடிகைக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷாவோட விஜயை ஒப்பிட்டு பேசுவதை வழக்கமா வச்சிருந்தாங்க. த்ரிஷா போடக்கூடிய போஸ்ட், அந்த ஸ்டோரி எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுல விஜயோடைய ஷூ இருக்குது, விஜய் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல இவங்க இருக்கிறது மாதிரியான அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சோசியல் மீடியால பேசிட்டு இருந்தாங்க. இதற்கெல்லாம் த்ரிஷா தரப்புல இருந்தும் எந்தவித பதிலடியும் கொடுக்கப்படாம இருந்தது. இப்படி சோசியல் மீடியால நெட்டிசன்களால் மட்டுமே விவாதிக்கப்பட்டிருந்த இந்த விஷயம் ஒரு நாள் ஒரு மாபெரும் அரசியல் கட்சி தலைவர், மாநில தலைவரா இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அவர்களே ஒரு பிரஸ் மீட்ல விஜய் குறித்து ஒரு கேள்வி எழுப்பும் போது முதல்ல அவர் த்ரிஷா வீட்டுல இருந்து வெளியே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாகரிகமற்ற முறையில ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இதற்கு பலரும், அவர் கட்சியை சார்ந்த பலருமே எதிர்ப்பு தெரிவிச்சதன் காரணமா அந்த கருத்திற்கும் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. இப்படி த்ரிஷாவுடன் அவரை ஒப்பிட்டு பேசுவதை வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த சம்பவம் நடந்து முடிந்து கரெக்டா ஒரு 2 வாரங்கள் இருக்கும். இந்த சூழல்ல தான் தாவேக தலைவர் விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்துல எங்களுக்கு விவாகரத்து வேணும், எங்களுடைய பதிவு செய்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அதுல அவங்க என்னென்ன காரணங்கள் விஜய் மீது முன்வைக்கிறாங்க, விஜய் மீது குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நடிகையோட அவர் அஃபேர்ல இருந்தாரு, கண்ணியத்தை காப்பதற்காக நான் இந்த இடத்துல அந்த நடிகையின் பெயரை சொல்லல, கோர்ட்ல இருந்து நீதிமன்றம் எனக்கு அழுத்தம் கொடுக்குமானால் அந்த நடிகையின் பெயரை வெளியிடவும் நான் தயாரா இருக்கேன், இந்த உறவை முறித்துக் கொள்வதாக அவர் சொல்லியிருந்தாரு. அதற்கு பின்பு 5 வருடங்கள் நம்ம மனரீதியா பிரிந்து வாழ்ந்திருந்தோம். ஆனா அவருடைய நடவடிக்கையில எந்த மாற்றமும் இல்லை, அவர் திருந்துற மாதிரியே தெரியல, என்னுடைய குழந்தைகளையும் என்னையும் அவர் கைவிட்டுட்டாரு, அந்த நடிகையோட இருக்காரு. இது இதனால நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதன் காரணமா நான் இவரிடம் இருந்து விவாகரத்து பெற்று பரஸ்பரமா பிரிகிறோம். அது மட்டும் இல்லாம எனக்கு அதிகமா நிதி கட்டுப்பாடுகளை விதித்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிதி கட்டுப்பாடுகள் அப்படின்ற வார்த்தையை விவாகரத்து சமயத்துல எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் செலவு பண்றதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செலவு பண்றதுக்கு சரியான பண தேவைகளை ஹஸ்பண்ட் பூர்த்தி செய்யாம இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டுக்கு சரியான பண தேவையை மனைவி பூர்த்தி செய்யாம அவங்க கட்டுப்பாட்டுல அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதை வச்சிருக்கலாம். இது போன்ற சில விஷயங்கள், இவங்களுக்கு சரிவர செலவுக்கு காசு கொடுக்காம அதிகமா காசு கொடுத்தாலும் அதுக்கு ஏன் என்ன பண்ண, இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னு கணக்கு கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நிதி கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த வார்த்தையுமே விஜயின் மனைவி சங்கீதா அந்த மனு தாக்கல்ல நிரப்பியிருக்காங்க. அதிக நிதி கட்டுப்பாடை விதித்தார், மேலும் திருமணம் தாண்டிய உறவு மூலமா மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை எல்லாம் கேட்ட செங்கல்பட்டு நீதிமன்றம் இதை
குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க. இதற்கப்புறம் குடும்ப நல நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து இதுல யார் பக்கம் தவறு இருக்கு, என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்றத தெரிவிப்பாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நடிகையோட ஒப்பிட்டு சுய ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்க இந்த சூழல்ல விஜயோட மனைவியின் இந்த செயல் இன்னும் அவருக்கு ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறதா பார்க்கப்படுது. விஜயின் மனைவியோட இந்த செயலுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.